Praise the Lord. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு மாறாத அன்பு. Praise the Lord. நாமும் அவருடைய அன்பிலே நிலை நிற்க வேண்டும் என்று இயேசுப்பா நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். இன்றைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஆமென். 1 Corinthians chapter 16 verse 22. If anyone does not love the Lord, let that person be cursed. Come Lord. Amen. அப்போது இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமற் போகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ அதற்கு மாறாக நாம் சிந்தித்தோம் என்றால், யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் அன்பு செலுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஆனா ஆசீர்வாதத்திற்கு ஆப்போசிட்டா இருக்கிறது சாபம், நமக்கு தெரியும். ஆனால் நாமே நமக்கு சாபத்தை அவன் கொண்டு வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறோம் என்று நாம் சோதித்து அறிவோமாக. அவர் நமக்கு ஜீவன் தருகிறார், அவர் நமக்கு பலன் தருகிறார், அவர் நமக்கு சுகத்தை தருகிறார், எல்லா விதமான நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து வருகிறது. நாம் இன்றைக்கு அனுபவிக்கிற எல்லா நன்மைகளுடைய எல்லா ஆசீர்வாதங்களின் உறைவிடம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவராலே தான் நமக்கு கிருபையோ எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைத்திருக்கிறது. ஆதலால் அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாமும் அன்பு கூறுகிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தர் வருகிறார். ஆம், அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆதலால் இந்த நாட்களிலே அநேகருடைய அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது, குறைந்து கொண்டிருக்கிறது. எந்த அன்பு? தேவ அன்பு. மாயையான அன்பு எல்லாருக்கும் இருக்கிறது. உலகத்தின் அன்பு, உலக ஆசாபாசங்களின் அன்பு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளதையும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நம்ம அன்பு கூற வேண்டியது முதலாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நம்ம அன்பு கூற வேண்டும். அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இது நமக்கு நம்ம நினைப்போம், அப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லவா? அவங்க நம்மை விட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நம்மளை விட உயர்ந்திருக்கிறாங்க, நம்மளை விட மேன்மையாக அநேகர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனிடத்துல அன்பு கூர்ந்துட்டா இருக்கிறாங்க. உண்மைதான். ஆமா, இல்ல, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாது இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் இந்த உலகத்திலே உண்டு. அவர்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர்கள் இங்கே பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த ஆசீர்வாதமும் இந்த சாபமும் கர்த்தருடைய வருகை நாளிலே நம்முடைய ஸ்தோத்திர கடைசி நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோமா, இல்ல சபிக்கப்பட்டவர்களாக மாறுவோமா? அந்த ஆசீர்வாதத்தை சாபத்தையும் குறித்து இங்கே எழுதி இருக்கிறது. ஆதலால் இந்த உலகத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறதை விட நம்முடைய மரணத்திற்கு பிற்பாடு, இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகைக்கு பிற்பாடு நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு ஆசீர்வாதத்திற்குள்ளே நம்ம பிரவேசிப்போமா, இல்ல சாபத்திற்குள்ளே நம்ம பிரவேசிப்போமா? அதை குறித்து இயேசுவே சொல்லி இருக்கிறார். வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? அப்ப இந்த ஆசீர்வாதம் என்று சொல்றது இந்த பூமியிலே அநேக நன்மைகளை, சொத்து சுகங்களை ஸ்தோத்திரம் சுதந்திரமாக பெற்றுக் கொள்வது அல்ல.
ஹல்லேலூயா. உண்மையாக பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எது தெரியுமா? உலகம் உண்டானது முதல் நமக்காக, யாருக்காக? கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக தேவன் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஒருவருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படித்தானே வசனம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆனால் மறுபக்கம் 41ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பாத்தீங்களா இந்த சாபம் எங்கே? இந்த சாபம் நமக்கு நம்ம எங்கே கொண்டு போகும்? ஹல்லேலூயா. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன். அவர்களுக்குள்ள இடந்தாயது பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தான் நித்திய அக்கினி ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் இந்த பூமியில வாழும்போது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறாங்களோ அவங்கதான் அவன் இந்த நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். அதனால் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எல்லாம் தருவார். ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நம்ம அன்பு கூறணும். எப்படி நம்ம அவரை அன்பு கூற முடியும்? ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 15ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் அங்கே வாசிக்கிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். John chapter 15 verse 10. ஆமென். If you keep my commands, you will remain in my love, just as I have kept my father's commands and remain in his love. மட்டுமல்ல, அதனுடைய 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். Verse 14, you are my friends if you do what I command. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் ஊழியம் செய்திருந்தார். ஆனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டதினாலே அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த போது பிதாவின் அன்பிலே நிலைத்திருந்தார். அதனாலே பிதாவின் ஸ்தோத்திரம் அந்த செய்து முடிக்க வேண்டிய எல்லா கிரியைகளும் அவர் செய்து முடித்தது மட்டுமல்ல, பிதாவின் சித்தத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். ஆமென். அவர் சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அந்த பிதாவாகி தேவன் அவரை மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து பாதாளத்தை, மரணத்தை ஜெயித்து அவரை உயிரோட எழுப்பினார். இன்றைக்கு அவர் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவராய் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அப்படி என்றால் நாமும் இந்த பூமியிலே வாழும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் கற்பித்த யாவை நம்ம செய்யும் போது நம்ம அவருடைய அன்பிலை நிறைநிற்கிறோம். நம்ம அவரை அன்பு கூறுகிறோம். இயேசப்பா என்னெல்லாம் கட்டளைகளை, கற்பனைகளை நமக்கு தந்திருக்கிறார், அதையெல்லாம் பின்பற்றுவோமாக, கை கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூர்ந்து வாழ்வோமாக. நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பவராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களால் இல்லாமல் இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஸ்தோத்திரம் மனிதர்கள் அன்பு செலுத்துகிற விட உலகத்தின் கர்த்தாவே பதவிகள், நேரங்களுக்கு தந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், குடும்பம், இயேசுவே வேலை, கர்த்தாவே சுகங்கள் எல்லாவற்றையும் வீட கர்த்தா அதிகமாக ஒவ்வொரு நாள் உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு நீர் கற்பித்த காரியங்களை செய்து அப்பா உங்களுடைய அன்பினை நினைவிருந்து கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அப்பா மாலை வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிற ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
ஹalleluya. நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.